வணக்கம். ஆதவனின் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 ஜூலை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் பிரதானமான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்ற முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பணத்திற்காக கடற்படையினர் கடத்திய எமது பிள்ளைகள் எங்கே? அரசியல் சாயம் பூச வேண்டாம். வெள்ளை வேனில் கடத்தப்பட்ட 5 மாணவர்கள் உள்ளிட்ட 11 பேரின் உறவுகள் கண்ணீர் மல்க கோரிக்கை என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. படித்து நாட்டுக்கு சேவை செய்ய இருந்த எமது பிள்ளைகளை பணத்துக்காக கடத்தி சென்றனர். எம்மிடம் கோடிக்கணக்கில் கப்பம் கோரினர். இதுவரை அவர்கள் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை. கடற்படையினரே இந்த கடத்தலுடன் தொடர்புடையவர் என்பதை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகள் ஊடாகவே நாம் அறிந்தோம் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. கடத்தப்பட்ட தங்களுடைய பிள்ளைகள் இதுவரையில் விடுவிக்கப்படாத நிலையில் அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் அவர்கள் தொடர்பான விடயங்களை வெளியிட வேண்டும் என்று அவர்களுடைய உறவினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்ற அந்த செய்தியை பிரதான செய்தியாக பிரசுரித்திருக்கின்றார்கள். அத்தோடு கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக காணப்படுகிறது. கடினமான பயணமானாலும் நாம் தொடர்ந்து செல்வோம். தேசிய அரசாங்கம் தொடர்பில் பிரதமர் ரணில் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. நாட்டின் முக்கியமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவே தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இரு பிரதான கட்சிகளும் ஒன்றிணைந்து செல்வது மிகவும் கடினமான பயணமாகும். ஆனாலும் எச்சரிக்கையாக இந்த பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். செயற்பாடுகள் ஓரளவு பிழைத்தாலும் எங்கு போய் மோத வேண்டிய நிலை ஏற்படுமோ என்பது தெரியாதுள்ளது என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியிருப்பதாக தற்போது நிலை வருகின்ற, அதாவது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த குழப்பகரமான சூழ்நிலை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே பிரதமர் இந்த விடயத்தை கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் தேர்தல், அதுவரை ஆணையாளர்கள் பொறுப்பில் இருக்க வேண்டும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்து என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தில் உள்ள ஆணையாளர்கள் இன்னும் 6 மாதத்திற்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகார பொறுப்பை ஏற்க வேண்டும். ஏனெனில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதே சமயம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தின் போது எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாகவும் தேர்தலை நடத்த முடியும் என்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்ற பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தேசிய அரசு எப்படியும் தொடரும், கடும் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக கூறுகிறார் பிரதமர் ரணில் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கின்ற கருத்து முரண்பாடு, குறிப்பாக அந்த கூட்டு நல்லாட்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் 18 பேர் தனித்து செயற்பட இருப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து அந்த கூட்டணிக்குள், குறிப்பாக இருக்கின்ற நல்லாட்சி கூட்டுக்குள் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை தீர்க்கும் முகமாக பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை கூறியிருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தினை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதை ஒட்டிய செய்தியாக இன்னும் ஒன்று காணப்படுகிறது. கூட்டு அரசை பாதுகாக்க ஜனாதிபதி தீவிர முயற்சி என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பங்களாதேஷ் பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூட்டு அரசாங்கத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் மத்தியில் ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் முக்கிய கவனம் செலுத்தி வருகிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது அந்த குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள 18 அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் உட்பட அவர்களை சந்தித்து இது தொடர்பான கட்சியிலிருந்து விலகி தனித்து செயற்படுவதற்காக அவர்கள் தீர்மானித்திருக்கின்ற விடயம் தொடர்பில் ஜனாதிபதி கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுத்து தொடர்ச்சியாக இந்த கூட்டு அரசை நகர்த்தி செல்வதற்காகவே முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார் என்று அந்த செய்தி இருக்கவே இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது.
ஐதேகாவினர் சிலர் மஹிந்தவுடன் சந்திப்பு என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள சிலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ரகசிய சந்திப்பை நடத்தியுள்ள நிலையில் இன்னும் 3 மாதங்களில் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என பொது எதிரணி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஆட்சியில் இருக்கின்ற குழப்பம் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சியில் அதிருப்தி அடைந்த சிலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கின்ற என்றும், எனவே இந்த சந்திப்பானது எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் இந்த ஆட்சியில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்று பொது எதிரணி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், சம்பந்தனுடன் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் கொழும்பில் இன்று பேச்சு, மைத்திரி ரணிலுடன் நாளை சந்திப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கைக்கு நேற்றிரவு பயணம் மேற்கொண்ட சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் விவியன் பாலகிருஷ்ணன் கொழும்பில் முக்கிய சந்திப்புகளை நடத்தியுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரை சந்தித்து தற்கால அரசியல் நிலைமைகள் குறித்தும், அதாவது எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக காணப்படுகிறது, இலங்கை வருகிறார் ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி என்று தலைப்பிட்ட அந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி விசப் இந்த வாரம் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். இலங்கை வரும் அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க, எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் சிலரையும் சந்திக்க உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த சந்திப்பின் போது பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவார் என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கிறது, அரசின் 3/2 பெரும்பான்மையை தகர்த்தெறிய மஹிந்த ராஜதந்திர வியூகம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. புதிய அரசமைப்பு தேசிய அரசு கொண்டு வருவதை தடுக்கும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியினர் ராஜதந்திர வியூகங்களை வகுத்து நாட்டில் ஸ்திரமற்ற நிலையை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில உறுப்பினர்கள் மஹிந்தவை சந்தித்திருந்தார்கள் என்று செய்திகள் வெளியாக இருந்த நிலையில், இந்த சந்திப்பானது நாட்டில் இருக்கின்ற தற்போது இருக்கின்ற சாதாரண நிலையை அசாதாரண நிலைக்கு மாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 18 உறுப்பினர்கள் தனித்து செயற்பட்டு இந்த கூட்டாட்சியிலிருந்து தனித்து செயற்பட தீர்மானித்திருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நாட்டில் இன்னும் ஒரு சில வாரங்களில் ஸ்திரமற்ற நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் அவதானிகள் கூறிக்கொண்டிருக்கின்ற விடயத்தினையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த வகையில் அடுத்து நாங்கள் இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். தேசிய அரசாங்கத்தில் ஒற்றுமை தேவை, ஒற்றுமை இருந்தால் நாட்டினுடைய அபிவிருத்தியை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருக்கும். ஆகவே இந்த நாட்டினுடைய தற்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டு ஆட்சியிலேயே ஒற்றுமையான தன்மை இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமை தன்மையினுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்று பிரதமர் கூறியிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதோடு இன்று வெளியாக இருக்கின்ற லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக மகே கோலையாண்ட ஹிரிஹரையப்பா இந்தியாவை சிட்டின பாதாளயாக்குகின் போலீசின் தர்ஜன என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது தன்னுடைய உதவியாளருக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம், அதாவது சித்திரவதை செய்ய வேண்டாம் என இந்தியாவில் இருக்கின்ற பாதாள உலக குழுக்களுடைய சேர்ந்த ஒருவர் போலீசாருக்கு அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக, அது தொடர்பாக அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக தன்னுடைய உதவியாளரை அச்சுறுத்தல் செய்ய வேண்டாம், அதாவது சித்திரவதை செய்ய வேண்டாம் என அவர் பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்தியாவில் இருந்து அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில், மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, கொட்டகலை ரயில் பாலத்தை புனரமைக்க நடவடிக்கை, பொறியியலாளர் ரஞ்சித்
விஜயஸ்ரீ என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இரவு நேர தபால் ரயில் கடந்த 12ஆம் தேதி இரவு தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் கொட்டகடை 40 அடி பாலம் பாரிய சேதத்துக்குள்ளானது. இந்நிலையில் குறித்த பாலத்தில் உள்ள இரும்புக்களை அகற்றி புதிய இரும்புக்களை கொண்டு பாலத்தினை புனரமைப்பதற்கு உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள உள்ளதாக பொறியியலாளர் ரஞ்சித் விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில் வீரகேசரி பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பற்றி கமலின் கருத்து தமிழ்நாட்டு மக்களின் குரலாகும். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஆதரவு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தமிழக அரசாங்கம் தொடர்பாக நடிகர் கமலஹாசன் கூறியுள்ள கருத்துக்களுக்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். தனியார் தொலைக்காட்சியில் நடிகர் கமலஹாசன் நடத்தி வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்து அதனை நடத்தி வரும் கமலஹாசனை கைது செய்ய வேண்டும் என போலீசில் புகார் கொடுக்கப்பட்டன. இதையடுத்து நிருபர்களுக்கு கமலஹாசன் பேட்டி அளிக்கும் போது என்னை கைது செய்தால் சட்டம் என்னை பாதுகாக்கும் என்று கூறியதுடன் தமிழகத்தில் அனைத்து மட்டங்களிலும் ஊழல் மலிந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பிலேயே இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இந்த செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய உலக செய்தியாக காணப்படுகிறது. பழிவாங்கப்படலாம் என அச்சத்தில் ஈராக்கின் IS குடும்பத்தவர்கள் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. ஈராக்கிலிருந்து IS அமைப்பினர் பெருமளவுக்கு அகற்றப்பட்டுள்ள நிலையில் அவர்களது குடும்பத்தவர்கள் தாங்கள் பழிவாங்கப்படலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளனர். அந்த செய்தி காணப்படுகிறது இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் சுடரொளி பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு காணப்படுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முதலில் நடவடிக்கை தேவை என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒன்றிணைந்து அமைத்துள்ள நல்லாட்சிக்குள் முரண்பாடான நிலைகள் தோன்றியுள்ளன. இதனால் இரு கட்சிகளை சார்ந்தவர்களும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் தேசிய அரசாங்கத்திலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் விலக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதில் பயனில்லை என்பதனாலேயே தாம் இத்தகைய முடிவினை எடுத்துள்ளதாக சுதந்திர கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்திலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த 18 பேர் விலகி தனித்து செயற்பட முடிவு எடுப்பார்களாயின் அரசாங்கமானது நிச்சயமாக நெருக்கடியை சந்திக்கும் நிலை ஏற்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இந்த நல்லாட்சியில் இருக்கக்கூடிய 18 அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள் அல்லது இராஜாங்க அமைச்சர்கள் நல்லாட்சியிலிருந்து விலகி தனித்து செயற்பட ஆரம்பிப்பார்களாக இருந்தால் இந்த ஆட்சிகள் பெரும் குளறுபடிகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அதனை மையமாக வைத்ததாக ஆசிரியர்களிடம் இந்த ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகையில் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்க பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு போடப்பட்டுள்ள கடிவாளம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்றத்தில் ஒழுக்கத்தை மீறி செயற்படும் உறுப்பினர்களுக்கு எதிராக கடும் தண்டனை அளிக்கக்கூடிய வகையிலான சட்டம் ஒன்றை விரைவில் தயாரிக்க உள்ளதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற நிலையில் கட்டளையை திருத்தி அது குறித்து தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் இதன்படி பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் உறுப்பினர்களுக்கு 8 வாரங்களுக்கு பாராளுமன்றத்திற்கு நுழைய தடை விதிக்கக்கூடிய வகையில் சட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதாவது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நடந்து கொள்கின்ற விதம் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டு வருகின்ற நிலையில் அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில்
பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் எடுத்திருக்கின்ற நடவடிக்கையானது வரவேற்கத்தக்கது என்று ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்கையில், மறுபுறத்தில் இதற்கு அதாவது அந்த பாராளுமன்றத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் தங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலை தோன்றியுள்ளதாக கவலை வெளியிட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான சட்டம் ஒரு வரவேற்கத்தக்கது என்பது போன்ற இன்றைய ஆசிரியர் பீடத்தினுடைய ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்ள வேண்டும். அது தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருந்தது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்க பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், முல்லைத்தீவில் சொல்லப்பட்ட செய்தியை கருத்தில் கொள்வது மிக அவசியம் என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து சட்டவிரோத குடியேற்றங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். சட்டவிரோத குடியேற்றங்கள் என தாங்கள் கருதுவதற்கு எதிராக வடக்கில் சமீப காலத்தில் இடம்பெற்றுள்ள பெரும் ஆர்ப்பாட்டம் என இதனை குறிப்பிடலாம். அதிலும் குறிப்பாக அரசியல் கட்சிகளின் ஆதரவு எதுவுமின்றி இளைஞர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டமாக இது அமைந்துள்ளது. அதாவது வடக்கு குறிப்பாக முல்லைத்தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது அங்கு இடம்பெறுகின்ற அத்துமீறல் குடியேற்றம், குறிப்பாக அங்கு இருக்கின்ற காடுகளை அழித்து அதில் குடியேற்றம் செய்யப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைச்சருக்கு எதிராக அமைச்சர் செய்யப்படுகின்ற அந்த செயற்பாட்டுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டமாக இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு செய்தியை உலகுக்கு சொல்லுகிறது. எங்களுடைய சொந்த காணிகளை தயவு செய்து நீங்கள் கையகப்படுத்திக் கொள்ள வேண்டாம், எங்களுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் உரிமையாக அது கருதப்படுகிறது என்பதை போன்றும், அத்தோடு காடுகளை அழிக்க வேண்டாம், நாங்கள் வசிக்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளை அழித்து அங்கு குடியேற்றங்களை செய்ய வேண்டாம் என்பது போன்ற செய்தியை வெளியிடுவது, செய்தியை சொல்வது போன்றும் அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்திருந்தது. அதை ஒட்டியதாகவே இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்று வெளியாக இருக்கின்ற உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், யார் அடுத்த அமைச்சர், டெலோவுக்குள் குழப்ப நிலை, டெனீஸ்வரனுக்கு பதிலாக அமைச்சராக விந்தனை நியமிப்பதற்கு கட்சிக்குள் எதிர்ப்பு என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், வாட்டுகிறது வறட்சி, தீபக பகுதி மக்கள் இடம்பெயரும் அவலம் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், ஐதேகா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கூட்டு அரசு தவிர்க்கவே முடியாதது, பிரதமர் ரணில் விளக்கம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி காணப்படுகிறது. கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் இவ்வாறு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த கூட்டாட்சியில் இருக்கக்கூடிய நல்லிணக்கம் என்பது இறுக்கமாக மாறி இருக்கிறது. குறிப்பாக கடந்த காலத்தில் அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நல்லாட்சி என்று சொல்லப்படுகிற அந்த கணியை எல்லோருமாக சேர்ந்து சுவைப்பதற்காக காத்திருந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தற்போது இருக்கக்கூடிய அந்த இறுக்கம் என்று சொல்லப்படக்கூடிய இறுக்கமான சூழ்நிலை கழுத்தை பிடிப்பது போன்று, தமிழர்களை கழுத்தை பிடிப்பது போன்று ஒரு செயலாக காணப்படுவதாக நல்லிணக்கம் என்ற அந்த விடயத்தினை சித்தரிக்கும் வகையில் இன்றைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்திருக்கிறார்கள் வீரகேசரி பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் காணப்படுகிறது. கடந்த வாரம் இலங்கைக்கு வருகை தந்திருந்த ஐநாவுடைய விசேட அறிக்கையாளர் கூறியிருக்கின்ற இந்த நிலையிலேயே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற குற்ற விடுவிப்பு பகுதியில் இருந்து இலங்கை அரசாங்கம் குற்ற விசாரணை பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருப்பதாகவும், அதாவது கடும் நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை அவர்கள் இருவரையும் குற்ற விசாரணை கூண்டிற்கு அனுப்புவது போன்றும், குற்ற விடுவிப்பு பகுதியிலிருந்து குற்ற விசாரணை பகுதிக்கு அனுப்புவது போன்றும் அந்த கேலி சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய கேலி சித்திரம் பகுதியில். இந்த அளவில் நாங்கள் இன்றைய தினம் நாளேடுகளின் நமது பார்வை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். தொடர்ந்து எங்களுடைய காலை நேர செய்தி அறிக்கையை தொடர்ந்து 8 மணிக்கு எதிர்பாருங்கள் என்று கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் அன்பு கலந்த இனிமையான வணக்கங்களோடு விடைபெறுகின்றோம். சந்திப்போம். வணக்கம்.